சென்னையில இந்த தூய்மை பணியாளர் போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து அந்த போராட்டம் பார்க்கும்போது திரும்ப ஒரு கட்டத்துல கை மீறி யார் உள்ள வந்து திமுகவோட தலித் ஓட் பேங்க் டார்கெட் பண்ணி தான் ஃபுல் ப்ரொடெஸ்டே போயிட்டு இருந்துச்சு. திருமாவளவன் மீது கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க. இது போன்ற விமர்சனங்களையும் தாண்டி அந்த கட்சியை இப்போ எப்படி நடத்திட்டு இருக்காரு? அதாவது விடுதலை சிறுத்தைகள் இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டியது திருமாவளவனுக்கு கடமை. இந்த குழந்தைய திருமாவளவன் வந்து ஓனாய்கிட்ட போட்டு அழிச்சிடணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் திருமாவளவனை பற்றி விமர்சிக்கிறாங்க. இவங்க யாருக்குமே தலித் அக்கறையோ எந்த அக்கறையோ கிடையாது. அவர் விடுதலை சிறுத்தைகளை கட்சியை காப்பாற்றி ஒரு அங்கீகாரத்தை பெற்றுட்டார். கமலஹாசன் அவர்களும் பெருந்தன்மையா அதை கூட்டணி கட்சியில இருக்கார். ரொம்ப ரொம்ப ஒரு இதா கமலஹாசன் அதை தெளிவாகவே அந்த விஷயங்களை பேசியிருக்காரு. என்னால முடியாததை என் தம்பி திருமாவளவன் பெற்றிருக்காருங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு மெக்னானிமிட்டியோட கமலஹாசன் அதை பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த இடம் வந்து ஒரு அழுத குழந்தை, காட்டு பகுதியில் வாழக்கூடிய ஒரு குடும்பத்துல அழுத குழந்தைய ஜன்னல் பக்கத்துல கொண்டு போய் வெளியே இருக்கக்கூடிய ஓனாயை காட்டி நீ அழுதா அந்த குழந்தை உன்னை வந்து ஓனாயிட்ட போட்டுருவோன்னு சொன்ன தாய் திரும்ப திரும்ப குழந்தை அழுதும் ஜன்னலை பூட்டிக்கிட்டு குழந்தைய எடுத்துட்டு போச்சான். அப்போ அந்த ஓனாய் சொல்லிச்சான், மனிதர்களே இப்படித்தான் சொன்ன வாக்கை காப்பாத்துறதுன்னு சொல்லிச்சான். அந்த மாதிரிதான் இந்த ஓநாய்கள் தான் திருமாவளவன் இருக்கானே ஜெயிக்கிறானே ஐயோ அத்தா இன்னி வயிறு எரியவன் தான் இதை சொல்றான். நான் வெளிப்படையாக தான் இதை சொல்றேன். பட் சகோதரர் திருமாவளவன் மேல எனக்கு விமர்சனங்கள் உண்டு, அது வேற விஷயம். அது நம்ம விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. பட் அவரை பற்றி சொல்றவெல்லாம் அவர் மேல நல்லெண்ணமோ நம்பிக்கையோ கொண்டவும் இல்லை. இந்த மாதிரிதான் மதுரை அழகர் சாமி நாயுடு ஐயா மக்கள் தொண்டர் மகன் விஜயகாந்த 2016 காலி பண்ணாங்க ஒரு கூட்டம். நல்லா இருக்கணும் மக்கள் தொண்டர் மகன் சொன்ன நம்ம வார்த்தையே கேட்கல, சரி விடுங்க நடந்த கதை. அதே மாதிரி இல்லாம சகோதரர் தொல்துருமா அவருக்கு தெரியாதது இல்லை, நம்ம கருத்து தான். நீங்க வெற்றி பெறா கண்டினியூ பண்ணுங்க திமுக கூட்டணியில. என்னைக்கு நீங்க வெளியே வர்றீங்களோ அன்னைக்கு வந்து நீங்க சிஎம் கேண்டிடேட்னு சீமான் சொன்னாரோ, ராமதாஸ் சொல்றாரோ, விஜய் சொல்றாரோ, யார் சொல்றாரோ சிஎம் கேண்டிடேட்டா வெளியே வாங்க, நோ நத்திங் ராங். அதுவரை நீங்க வெற்றி பெறா கண்டினியூ பண்ணுங்கிறதா சகோதரருக்கு நான் சொன்னது. நம்ம ஆனா திமுக கூட்டணியில அதே அளவுகோல்ல தான் வச்சிருக்காங்க. அப்ப எல்லாமே இருக்கிறாங்கல்ல, நீங்க 5 சீட்டுக்கு போய் திமுக கூட்டணியில் இவ்வளவு சரி. இப்ப வெளியே வந்து ஒண்ணும் இல்லாம 10 வருஷம் காலியாகி போறதுக்கா? ஒண்ணும் இல்லாம 10 வருஷம் அரசியல் அடிபட்டு போறதுக்கா? அவனுக்கு என்ன? அவன் அரிப்ப சரியதுக்கு சொல்லுவான். நான் என் சகோதரன் திருமாவளவனுக்கு எது நல்லதுன்னு சொல்றேன். அவரு உணர்ந்துட்டாரு. நீங்க அவர்தான் முடிவு பண்ணும். திமுக கூட்டணியை உடைப்பதற்கெல்லாம் நீங்க திட்டம் போட்டு இருக்கீங்க. அவர்தான். நான் இன்னைக்குல டே ஒன்னே அதான் சொல்லிட்டு இருக்கேன். அத தம்பி ஆளூர் ஷானவாஸ் உணர்ந்திருந்தான். ஷானவாஸ் எல்லாம் என் கருத்து கரெக்ட்னு உணர்ந்திருந்தான். பாலாஜி உணர்ந்திருந்தாப்புல. மற்ற எல்லா திருமாவளவனே நீங்க சொன்ன கருத்தை இப்போ அவர் கொடுத்த பத்திரிகையில நீங்க வந்து போராட்டத்தை மைய வச்சு திமுக கூட்டணியை உடைக்க பாக்குறீங்க அப்படின்ற அவர் ஸ்டாங்க செட் பண்ணி விட்டுறாரு. எடப்பாடி கூட எங்கேயோ நேற்று பேசும்போது இவ்வளவு அசிங்கத்தை தாண்டி ஏன் அந்த கூட்டணி கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறோம் கேட்டு அதான் நான் சொன்னேன் இல்லையா, காட்டு பகுதி. இப்ப சென்னையில இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் மையப்படுத்தி திமுக கூட்டணிக்கு, அதுவும் குறிப்பா மையமா திரு சேகர் பாபு மையம் வச்சு பண்ற அரசியல் வந்து திமுக பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? நாங்க விசாரிச்சது வட சென்னையிலையும் மத்திய சென்னையிலும் திமுகவுக்கு போட்டியே கிடையாது. இங்க டிஎம்கே சிட்டியில ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. தென் சென்னையிலேயாவது அங்கங்க இருக்காங்க, ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. தென் சென்னையிலையும் அதிமுக பாஜக கூட்டணியா நின்னாங்கன்னா ஃபைட் வரும். பாஜக இன்னும் தன்னோட கூட்டணியை முடிவு பண்ணலை. எடப்பாடின்னு முடிவு பண்ணாலும் நகர்ப்புற உள்ளாட்சியில் சீட் ஷேரிங்லாம் முடிஞ்சுது. தென் மக்களவை தேர்தலில் சீட் ஷேரிங்ல முடிஞ்சுது. 6 சீட்டு தானே ஐயா எடப்பாடி பழனிசாமி டஃப் ஆர்கேனர். ஐயாவை டஃப் ஆர்கேனர்ல ஐயா ஜெயலலிதாவோட மேல் ஐயாவுக்கு மெரிட்ட நம்ம குறைச்சி சொல்லி என்னத்துக்கு நம்ம ஆக போகுது. அதே மாதிரி தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல ஸ்டாலினோட பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. அது நம்ம பொய்ய சொல்லி நம்ம ஏன் நிற்க முடியாது, உண்மையை சொல்லணும். பட் சீட் ஷேரிங் முடியல. சீட் ஷேரிங்கில் நாங்கள் வந்து 2:1 அந்த இதை எடப்பாடி கிட்ட வாங்கிடணும் மோடின்னு நினைக்கிறோம். மோடி கிட்ட சஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம். எங்கள் கருத்து அண்ணாமலைக்கு உழைப்புல கிடைச்சது. அவர் வேர்வை சிந்தி எடுத்த 11.4% ஓட்டு, அதுக்குரிய சீட்டு வேணும்னு அண்ணாமலையும் பிஎம்ஓட்ட சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்குள்ள தேசிய சக்திகள் இன்னும் சரியா மலர்லன்னு நினைக்கக்கூடிய மோடி பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண ஆடிட்டர் குருமூர்த்தி இந்த இதுல இருக்கிறாங்க. இதுல சரியா வரலன்னா
மூணுவருமே சிஎம் கேண்டிடேட்டா சகோதரர் சீமான் அக்செப்ட் பண்ணுவாருன்னா நிதிஷ்குமார் மாதிரி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிற எண்ண ஓட்டம் மூணுவருக்குமே இருக்குது. தெர் ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். சீமான் 214 தனிச்சு தான் போறாரு, கேண்டிடேட் தயார் பண்ணிட்டாரு, பிஜேபி அடிச்சு தான் விளையாடிட்டு இருக்கிறாரு. பொலிட்டிஷியன் ஆட்டா பாசிபிலிட்டிங்கிறவல்ல. இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் வந்து திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? திமுக வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல தான் இருக்குது. அது அந்த போராட்டம் வந்து பாதிப்பு கொடுத்தாலும் கூட கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல தான் சென்னையில இருக்குங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேன். பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தா வேளச்சேரி, டி நகர், மயிலாப்பூர் போன்ற தொகுதிகளில் ஒரு ஃபைட்டை கொடுக்கலாம். மேயர் பிரியா நோக்கி வரும் இந்த அரசியல் வந்து அவங்களோட ஸ்டேச்சர், அவங்களோட வளர்ச்சி இதை பாதிக்குமா? மேயர் பிரியா மேட்டர் வந்து நான் மீண்டும் சொல்றேன், இன்டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வந்து ஒரு இதை கொண்டு வந்ததுக்கே காரணம் நாம் தமிழர் சீமான் வளர்ச்சியை முடக்கணுங்கிற இதில் மு.க. ஸ்டாலின் பண்ணதான். தப்பு இல்லை, அப்படி தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த இடத்துல டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வந்தால் சீமான் வந்து எல்லா கார்பரேஷன்ஸ்லையும் வந்து கன்ஷிராம் பாணியில் பறையர், தேவேந்திரர் இந்த மாதிரி மேயரை போட்டு அது சிஎமுக்கான எலெக்ஷன் இல்லைல்ல, அந்த நம்ம கன்சால்டேட் ஆகும்னு ஒரு கன்சால்டேஷனை கொண்டு வந்திருப்பாரு. அதை அடிக்கிறதுக்கு தான் ஸ்டாலின் பண்ணாரு. அதுலேயும் சீமான் அதை பெரிய அளவில் திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்த சூழ்நிலையில் அவர் வந்து ஒரு அட்டவணை பிரிவு சகோதரியையே மேயராட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. அது அவங்களுக்கு அரசியல் ரீதியாக வந்து ஒரு இஷ்யூவை சீமான் எடுக்கும்போது அதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் பார்க்கணும். பட் அந்த மேயர் வந்து இப்போ இவங்க சேகர் பாபு தான் எங்க பவர், பட் அந்த மேயர்ன்றவங்க இப்போ பப்பட் மாதிரி ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறது அவங்களுக்கு நெகட்டிவ் போகுமா? இல்லை, அது அரசியல் களத்துக்குள்ள இந்த மாதிரிப்பட்ட விமர்சனங்கள் வரத்தான் செய்யும், வராதுன்னு சொல்ல முடியாது. அவங்க சேகர் பாபு எக்ஸ்பீரியன்ஸ்டு, இவங்க வந்து இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வராங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ப்ளஸ் மைனஸை பார்த்துட்டு அரசியல் களத்தில் அசெப்ட் பண்ணுறது வந்து வாய்ப்பு வசதிகளை வச்சு தான் அசெப்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரியாவும் அசெப்ட் பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்கன்னா யாரையும் நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, சரி. இப்போ நான் ஒரு தொகுதி பேரை சொல்லலை, தலைவர்கள் பேரை சொல்லலை, நீங்கள் நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இப்போ ஒரு தொகுதி, அதில் வந்து இப்போ ஒரு நாடார் ஒருத்தர் எம்எல்ஏ இருக்காரு, மீண்டும் அவர் தான் வாய்ப்பு கிடைக்குன்ற மாதிரி டாக் இருக்கு. அதுல வந்து எதிர்த்தரப்புல ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் ஒரு நாடார் ஒரு சீட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, சென்னையில் தான். இன்னொரு தரப்புல ஒரு வன்னியரும் அந்த சீட் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நாடார் கொடுக்க சரியா, நாடார் வர்சஸ் நாடார் போல் சரியா, இல்லை நாடார் வர்சஸ் வன்னியர் போல் சரியா? ஸ்டாலினை பொறுத்த அளவுல கலைஞர் மாதிரி இல்லை, நாடார்கள் சென்னையில ஒரு பெரிய ஃபோர்ஸ்னு ஸ்டாலின் அங்கீகரிக்கிறார். அதுக்கு என்போன்றவர்களோட கருத்து உருவாக்கமும் நாடார் சமூகம் சார்பா என்போன்றோட கருத்து உருவாக்கமும் ஒரு காரணம். பலனடையக்கூடிய நாடார் யாராவும் இருக்கலாம். அது ஸ்டாலினுக்கு வந்து நாம அந்த இதை சொல்றோம், இங்க வந்து கணிசமா இருக்கிறாங்க திமுகவுக்கு ஆதரவா ஓட்டு போடக்கூடியவங்க. காரணம் 96ல இருந்தே ஜெயலலிதா ஆட்சி, ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராய வரிகள் ஆட்சி, கந்துவட்டிக்காரன் ஆட்சின்னு அன்னைக்கு சொன்னது. நம்ம ஏன் மறுத்து சொல்ல போறோம்? ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சொன்னதுப்பா, இது சிலருக்கு புரியணும். உயிரோடு இருக்கும்போது சொன்னது ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராய ஆட்சி, கந்துவட்டிக்கார ஆட்சி. 96ல இருந்தே ஜெயலலிதாவுக்கு எதிரான ஒரு கருத்து உருவாக்கம் நம்ம இருக்கும்போது, சரி ஜெயலலிதா வந்து நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான லீடர்ங்கிற உணர்வு சிட்டியில இருந்த நாடார்களுக்கும் ஏற்பட்டது. வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர் வந்து அதை கூட கொஞ்சம் அதிகரிச்சுது. இப்போ அவங்க ஒன்றும் பெருசா பொலிட்டிக்கல் தீவிரவாத தன்மை உள்ள ஒரு ஜாதி அல்ல, நாடார் ஜாதி எண்ணிக்கையில் அதிகம் இருக்கிறாங்க. ஸ்டாலின் சிட்டிக்குள்ள ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தா அந்த ஓட்டு வருங்கிறது தான். அது எந்த தொகுதி இல்ல ஸ்டாலின் அங்கதான் கொடுக்கறதில்ல. எதிர்த்தரப்பு கேட்கறவங்க வந்து பாஜகல இருந்து ஒரு நாடார் கேட்கறாங்க, அதிமுக ஒரு வன்னியர் மாவட்ட செயலர் இருக்காரு. யாரு கொடுத்து கரெக்டா இருக்கும்? அது அவங்க இது ஸ்டாலினை பொறுத்தவரை நாடார்கள் எண்ணிக்கையை மதிச்சு இது பண்ணா நாடார்கள் ஸ்டாலின் தலைமை ஆதரிக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்ல, முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜன் சொன்ன போது அந்த பெரியார் போட்ட இதுலதான் அவர் வளர்ந்தாரு இவர் வளர்ந்தாருன்னு சொல்லும்போது, பெருந்தலைவர் காமராஜ் போட்ட இதுல தான் முக்குலத்தோர் வளர்ந்தாங்க, வன்னியர் வளர்ந்தாங்க, நாடார் வளர்ந்தாங்க, கொங்கு வேளாள கவுண்டர் 74க்கு மேல வளர்ந்தாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமையை பெருந்தலைவர் காமராஜ் தொண்டர்களுக்கு, குறிப்பா நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறாருன்னா, கலைஞர் செய்யாததை நாடார்களுக்கு ஸ்டாலின் அந்த பெருமையை கொடுத்திருக்காருங்கிறத நான் உணர்றேன். அதை நான் பலமுறை பதிவு பண்றேன். கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு நாடார்கள் மத்தியில ஸ்டாலினுக்கு இல்லை. அந்த வகையில என்டிஏ மோடிக்கு வாக்களித்த இந்து நாடார்களுக்கு நெல்லை, குமரி, சென்னை போன்ற இடங்கள்ல ஸ்டாலின் பிரதித்துவம் கொடுத்தாருன்னா அது வரவேற்கத்தக்கது. அரசியல் ரீதியாகட்டும் ஸ்டாலினுக்கு லாபம்.